அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழக இளம் விஞ்ஞானி முகமது ரிஃபாத் ஷாருக் அறிவுக்கும் மதிப்பெண்களுக்கும் தொடர்பில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த முகமது ரிஃபாத் ஷாருக் உருவாக்கிய கையடக்க சேட்டலைட் நாசா சார்பில் நடந்த செயற்கைக்கோள் வடிவமைப்பு போட்டியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. +2 தேர்வை எழுதியிருந்த அந்த இளம் விஞ்ஞானி ஷாருக் 750 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றுள்ளார். கணிதத்தில் 92 மதிப்பெண்களும், இயற்பியல் பாடத்தில் 132 மதிப்பெண்களும் அவருக்கு கிடைத்துள்ளன. விஞ்ஞான ஆய்வில் தாம் கவனம் செலுத்தி வருவதால் +2 தேர்வில் சராசரி மதிப்பெண்களை எடுத்தால் போதும் என்று தமது பெற்றோரும் நண்பர்களும் தெரிவித்ததாக ஷாருக் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்தார். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப லேட் ஜாயின், ஸ்கூல் வந்து லேட் ஜாயின். ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணனாங்க. இல்லாட்டி வந்து நான் இந்த வருஷம் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. ஸோ வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் தே புட் நோ ப்ரெஷர் ஆன் மீ. நான் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் ரிசர்ச்சில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இவன் வந்து இந்த ஃபீல்டு அவன் வந்து ஜஸ்ட் 12th வந்து அவனுக்கு டிகிரி பண்ணுறதுக்கு முக்கியம். ஸோ அதனால் 12th வந்து ரொம்ப கம்மியாகக்கூடாது மார்க். ரொம்ப வந்து ஒரு 600 500 ரொம்ப கீழே போகலாம். ஒரு ஆவரேஜ் மார்க் வந்தால் போதும் அப்படின்னு தான் அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க. நீ வந்து ப்ரெஷர் எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மம்மி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நோ ப்ரெஷர், நீ எந்த ப்ரெஷருமே எடுத்துக்காத, நீ எந்த மார்க் எடுத்தாலும் வந்து எங்களுக்கு ஓகே, நீ வந்து ஜாலியாக எக்ஸாம் எழுது, எதை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க.